ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆப்பத்துக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுறத சொல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் பச்சரிசி, 1லேருந்து 1½ டம்ளர் பழைய சாதம் ஊற வச்சுருக்கோம். மூடி தேங்காய், இது பார்த்தீங்கன்னா பெரிய தேங்காவாக இருக்குது, அதனால் அரை மூடி எடுத்துக்கிறேன். சின்ன தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூடி எடுத்துக்கங்க. நல்லா துருவி வச்சாச்சு. நம்ம அரிசி அரைக்கும் போது இந்த தேங்காய் துருவலை அதோட சேர்த்து அரைக்க போகிறோம். மாவு அரைக்கும் போது உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஆப்பம் ஊற்றும் போது உப்பை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் தண்ணியில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா புளிக்க வச்சுக்கணும். இப்போ காலையில் நம்ம தேங்காயை உடச்சி அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. மாவு கலக்கும் போது இந்த தேங்காய் தண்ணியை அதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ ஆப்பம் ஊற்றப்போம். ஆப்போசிட்டில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகான ஆப்பம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா கடலைக்கறி நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.